திருச்செங்கோடு மாநகரிலே மிக எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கிற நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் தமிழ் புலிகள் கட்சியினுடைய திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட செயலாளரும் பாசத்திற்குரிய சகோதரர் பே சரவணன் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற நம்மை எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய நாமக்கல் சேலம் மண்டலத்தினுடைய துணை செயலாளர், ஆற்றல் மிகுந்த செயல் வீரர், இந்த பொதுக்கூட்டம் இந்த அளவிற்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு மிக சிறப்பாக பங்காற்றி இந்த மேடையை அழகுபடுத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் நா சிவசங்கரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் நாமக்கல் குமரவேல் அவர்களே, ராசிபுரம் வினோத் சேகவேரா அவர்களே, வரமத்தி வேலூர் மாதேஸ்வரன் அவர்களே, குமாரபாளையம் அழகேசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி மிக எழுச்சியோடு நடைபெறுவதற்கு இந்த பொதுக்கூட்டம் சில நாட்களுக்கு முன்புதான் முடிவு செய்திருந்தாலும் கூட மிக குறுகிய காலத்தில் மிக சிறப்பாக அமைவதற்கு களப்பணி ஆற்றி இந்த மேடையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள், பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் இளங்கோவன் அவர்களே, துரை அருள் அவர்களே, ரமேஷ் அவர்களே, பூபதி அவர்களே, கௌதம் அவர்களே, ஹரிஹரன் அவர்களே, சோமசுந்தரம் அவர்களே, சுரேஷ் அவர்களே, சிவகுமார் அவர்களே, ரஜினி அவர்களே, கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் சிவகுமார் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, ஆட்டோ சேகர் அவர்களே, கந்தசாமி அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நாமக்கல், ராசிபுரம், பரமத்தி வேலூர், குமாரபாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலே இருந்து வருகை தந்திருக்கிற முன்னணி பொறுப்பாளர்களே, எனக்கு முன்னர் உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள், மண்டல செயலாளர் உதயபிரகாஷ் அவர்களே, கரும்புலி குயிலி பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் அழகுமணி அவர்களே, மாணவர் அணியினுடைய துணை செயலாளர் கவி வல்லுவன் அவர்களே, இளம் புலிகள் அணியினுடைய துணை செயலாளர் அறிவு தமிழன் அவர்களே, வணிகர் அணியினுடைய செயலாளர் அண்ணன் சண்முகம் அவர்களே, தொழிலாளர் அணியை சார்ந்த சஞ்சய் அவர்களே, ஊடக பிரிவை சார்ந்த பிரபாகரன் அவர்களே, கொள்கை பரப்பினுடைய முன்னணி மாநில துணை செயலாளர் அன்பு தம்பி கார்த்திக் அவர்களே, மாநிலத்தினுடைய துணை அமைப்பு செயலாளர் ஹிட்டாச்சி சிவா அவர்களே, இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் கோவை ராமச்சந்திரன் அவர்களே, செய்தி தொடர்பாளர் தம்பி செந்தமிழன் அவர்களே, அமைப்பு செயலாளர் சிற்றரசு அவர்களே, முதன்மை செயலாளர் முகிலரசன் அவர்களே, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேரறிவாளன் அவர்களே, கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இளவேனில் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய அணிகளினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே, இறுதியாக நன்றியுரை ஆற்ற இருக்கிற திருச்செங்கோடு ஒன்றியத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் உள்ளிட்ட இங்கே மேடைக்கு மேலே மேடையிலும் மேடைக்கு கீழேயும் அமர்ந்திருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பொதுக்கூட்டத்தை திருச்செங்கோட்டிலே நடத்த வேண்டும் என்று சில நாட்களுக்கு முன்பாகத்தான் இயக்கத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் செல்வ வில்லாளன் அவர்கள் கேட்டுக்கொண்டார். குறுகிய நாட்களே இருக்கிறதே, இந்த நாட்களிலே நீங்கள் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த முடியுமா என்று கேட்டேன். ஆனால்
தலைமை எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பாக இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய சகோதரர் செல்வ புல்லாளன் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் கட்சியின் தலைமையின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கத்தினையும் நன்றிகளையும் இங்கே உறுத்தாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த பொதுக்கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்திலே திரண்டிருக்கிற மக்கள் ஏழை எளிய மக்கள் என்பதை விட கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கிற சமூகத்தை சார்ந்தவர்கள். இன்னும் ஒருபடிக்கு மேலே போய் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் ஒடுக்கப்பட்ட சாதிகள், கீழ் சாதிகள் என்று அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கக்கூடிய கடைக்கோடி சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த திருச்செங்கோட்டிலே இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் புலிகள் இயக்கத்திற்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் என்பதே கைவிடப்பட்ட இந்த மக்களை அரசியல் ரீதியாக திரட்டப்பட வேண்டும். தமிழ்நாடு எந்த காலத்திலும் கைவிடப்பட்டுவிடக் கூடாது என்கிற கவலையும் தமிழ் புலிகளுக்கு உண்டு. எனவே தமிழ்நாட்டு மக்களையும், தமிழ்நாட்டு மக்களிலேயே புறக்கணிக்கப்பட்டிருக்கிற இந்த தாழ்த்தப்பட்ட மக்களையும் அரசியல் படுத்துகிற முயற்சியிலே, அமைப்பாய் திரட்டுகிற முயற்சியிலே ஈடுபடுகிற தமிழ் புலிகள் கட்சிக்கு இது போன்ற பொதுக்கூட்டங்களிலே பல்வேறு நெருக்கடிகள் உண்டு. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏன் கேட்கிறோம்? இந்த கோரிக்கை யாருக்கானது என்று சொன்னால், ஏழை எளிய சமூகத்திலே பிறந்த எல்லா மக்களுக்குமான கோரிக்கையாக இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்த இந்த ஏழை எளிய மக்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பெருங்கனவாக எதிர்பார்ப்பது, தாம் தான் இந்த சமூகத்திலே பிறந்தோம், சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் கல்வியை நுகர முடியவில்லை, அரசு பணிகளிலே இடம்பெற முடியவில்லை, ஒடுக்கப்பட்ட சாதியிலே, இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சக்கிலியர் என்கிற இந்த சாதியிலே பிறந்ததனாலேயே கல்வி பறிக்கப்பட்டு, வேலை வாய்ப்பு புறக்கணிக்கப்பட்டு, பொருளாதாரத்தில் வீழ்த்தப்பட்டு கிடக்கிற இந்த சமூகம், இந்த சமூகத்திற்கு இருக்க அதிகபட்ச கனவு நம்மால் பெற முடியாத கல்வியை, நாம் எட்ட முடியாத இந்த மருத்துவ கனவை, நாம் எட்ட முடியாத இந்த ஆட்சியர் கனவை, நாம் எட்ட முடியாத இந்த வழக்கறிஞர் கனவை நம்முடைய சமூகத்தில் பிறந்த பிள்ளைகளாவது ஒரு டாக்டராக வர வேண்டும், ஒரு வழக்கறிஞராக வர வேண்டும், ஒரு பொறியாளராக வர வேண்டும் என்கிற ஒரு பெருங்கனவோடு தான் தாம் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் நம்மோடு, நம்முடைய தலைமுறையோடு முடிந்து விட வேண்டும். அடுத்த தலைமுறை கல்வியை பெற்ற தலைமுறையாக, வேலை வாய்ப்பிலே பங்கெடுக்கிற தலைமுறையாக, டாக்டர், என்ஜினியர் என்று சொல்லக்கூடிய தலைமுறையாக மாற வேண்டும் என்று இந்த ஏழை சாதியிலே பிறந்த மக்கள் முதல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எதிர்பார்க்கிறார்கள். அதுதான் நம்மளுடைய கனவு. இந்த கனவை எண்ணற்ற அரசியல் இயக்கங்கள் அவர்களால் முடிந்த அளவு கடத்தி கொண்டு வந்தார்கள். ஏறத்தாழ 2016க்கு முன்பு வரை நம்முடைய குழந்தைகளை நாம் ஆசையோடு பள்ளிக்கு அனுப்பினோமே, அந்த குழந்தைகள் எல்லாம் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைகள் 12ஆம் வகுப்பிலே யார் நன்றாக படித்து அதிக மதிப்பெண்களை பெறுகிறார்களோ அவர்கள் டாக்டர் ஆகிவிடலாம் என்று ஒரு நிலை இருந்தது. அந்த அடிப்படையிலே 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளை நன்றாக படியம்மா, நன்று அதிகபட்சமான மதிப்பெண்களை எடுத்து நீ மருத்துவராக வர வேண்டும் என்று நாமும் வளர்த்தோம். குழந்தைகளும் அப்படித்தான் கல்வியை பெற்று வழக்கறிஞர்களாக வந்து கொண்டார்கள். ஆனால் இந்த வழக்கறிஞர்கள், இந்த மருத்துவர்கள் கனவு என்பது ஏழை எளிய மக்களுக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே அது எட்டா கனியாக இருந்தாலும்
நீண்டகால அரசியல் போராட்டங்களுக்கு பிறகு மருத்துவராகிற கனவு கொஞ்சம் எட்டியது கொஞ்சம் ஏழை எளிய மக்கள். அது ஏதோ இங்கே தமிழ் புலிகள் பேசுகிறார்கள், அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசுகிறார்கள் என்பது அல்ல. அனைவருக்குமான கோரிக்கை. அது எஸ்சி மக்களாக இருந்தாலும் சரி, எஸ்டி மக்களாக இருந்தாலும் சரி, பிசி எம்பிசி உள்ளிட்ட ஏழை எளிய எல்லா குழந்தைகள் பள்ளி மாணவர்களும் மருத்துவர் ஆக வேண்டும் என்பதற்கு தான் இந்த கூட்டத்தை தமிழ் புலிகள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே 2016 வரை நம்முடைய ஏழை குழந்தைகள் மருத்துவர் ஆகிற வாய்ப்பை பெற்று இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே மாணவர்கள் பங்கேற்கிற வாய்ப்பு இருந்தது. மருத்துவர் கனவு என்பது மிக முக்கியமானது. இங்கே வாழுகிற ஏழை எளிய மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவ கனவு, கல்வி உரிமை எல்லோருக்கும் அடிப்படையானது, இலவசமாக கிடைக்க வேண்டியது. இப்படி இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே அனைவருக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிற இந்த கல்வியை திராவிட இயக்கங்கள் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இதை மீட்டது. ஏன் இதை நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், திராவிட இயக்கங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, திராவிட இயக்கங்களுடைய முன்னோடி இயக்கம் என்று சொல்லப்படுகிற நீதி கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு, திராவிடர் கழகம் வீதியில இறங்கி போராடியதற்கு முன்பு, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் உள்ளிட்ட பல தலைவர்கள் எல்லாம் அரசியல் செய்து இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே மருத்துவ கனவை நனவாக்கி கொண்டிருந்த இந்த 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு நாமெல்லாம் டாக்டராக முடியாது, நாமெல்லாம் மருத்துவராக முடியாது. ஏன் நாம் டாக்டராக முடியாது? நீதி கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒருவன் டாக்டராக வேண்டும் என்று சொன்னால, டாக்டர்னு எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக சொல்றேன், ஒருவர் டாக்டர் ஆகணும்னு சொன்னா சமஸ்கிருதம் படித்தவர்கள் மட்டும்தான் டாக்டர் ஆக வேண்டும் என்று நிலை இருந்தது. சமஸ்கிருதத்தை யார் படிப்பார்கள்? நமக்கெல்லாம் சமஸ்கிருதம்னா என்னன்னு தெரியாது. சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு மொழி. அந்த மொழி யார் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், நம்ம கோயிலுக்கு போறோம் இல்லையா, அந்த கோயிலுக்கு போகிற போது அந்த ஐயர், அந்த அர்ச்சகர் சில வார்த்தைகளை சொல்லி ஓதுறாருல, மந்திரம் சொல்றாருல, அந்த மந்திரம் சமஸ்கிருத மொழியில் சொல்லப்படுகிறது. அப்போ சமஸ்கிருத மொழி யார் பேசுவா? பார்ப்பனர்கள் தான் பேசுவார்கள், அர்ச்சகர் தான் பேசுவார்கள். எனவே சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் டாக்டர் ஆகலாம்னு சொன்னா, ஐயர்கள், பார்ப்பனர்கள், அர்ச்சகர்கள், கோயில் பூசாரிகள் என்று சொல்லப்படுகிற பார்ப்பனர்கள் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் என்கிற நிலை இந்த திராவிட இயக்கங்கள் வருவதற்கு முன்பு இருந்தது. எனவே நாமெல்லாம் 60 ஆண்டுகளுக்கு முன்பு, 70 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய பிள்ளைகள் யாரும் டாக்டராக முடியாது. இந்த நிலையை உடைப்பதுதான், இந்த நிலையை மாற்றுவதுதான் திராவிட இயக்கத்தினுடைய அரசியல். இந்த நிலையை மாற்ற உருவான இயக்கத்தினுடைய முன்னோடி நீதி கட்சி தான் ஆட்சிக்கு வந்த பிறகு டாக்டர் ஆவதற்கு, மருத்துவர் ஆவதற்கு சமஸ்கிருதம் படிக்க தேவையில்லை என்கிற ஒரு அரசாணையை ஏற்றி, ஒரு சட்டத்தை ஏற்றி, அதை ஒழித்து ஏழை எளிய எல்லா சாதி மக்களும் டாக்டராக முடியும் என்கிற நிலையை கொண்டு வந்தது நீதி கட்சி என்கிற திராவிட இயக்கம் என்பதை வரலாறுகளுக்கு நான் இங்கே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நீதி கட்சி திராவிட இயக்கங்களுடைய முயற்சியால் ஏழை எளிய மக்கள் டாக்டராக முடியும் என்கிற கனவை சிதைக்க மத்தியில் ஆளுகிற பார்ப்பன கூட்டம் இங்கே சதி திட்டம் தீட்டுகிறார்கள். நாம் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தோம், நீதி கட்சி அதை உடைத்து விட்டது. இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்கிறோம், திராவிட இயக்கங்கள் இடஒதுக்கீட்டிற்காக போராடுகிறது. எனவே இந்த எல்லோரும் டாக்டர் ஆனதுனாலதான் நம்முடைய கனவு தகர்க்கப்பட்டு விட்டது என்ற அந்த அடிப்படையிலே இதை எல்லோரும் மருத்துவராக வேண்டும் என்கிற நிலையை தடுப்பதற்கு, ஒழிப்பதற்கு பார்ப்பன கூட்டம் மத்தியிலே ஆளுகிற, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி, மத்தியிலே ஆளுகிற கட்சிகள் பார்ப்பன சித்தாந்தத்தோடு இயங்குகிற கட்சிகளாக மாறி ஒரே நாடு, ஒரே தேசம்,
ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு என்கிற நிலையை உருவாக்க முயற்சிக்கிற மத்திய அரசால் இதை ஒழிக்க வேண்டும் என்று முயற்சித்ததனுடைய விளைவாகத்தான் பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரிலே ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். எல்லா மாணவர்களும் நீட் தேர்வை எழுதினால்தான் இனி டாக்டர் ஆக முடியும் என்கிற எல்லோருக்குமான ஒரு பொது தேர்வை கொண்டு வருகிறார்கள். இந்த தேர்வு எப்போது வருகிறது? இன்றைக்கு இருக்கிற தாவேக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் நீட் தேர்வை கொண்டு வந்ததே கருணாநிதி தான், நீட் தேர்வே திமுக ஆட்சியில காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான் சொல்லி எளிமையாக எப்பொழுதும் போல திமுக மீது பழி போடுகிற அந்த முயற்சியை தான் தாவேகாவும் அதிமுகவும் செய்கிறார்கள். ஆனால் நடந்த வரலாறு என்ன? இவை மன்மோகன் சிங் காலத்திலேயே கொண்டு வருவதற்கான அந்த முயற்சியை மேற்கொண்ட போது தமிழகத்திலே முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் நீட் தேர்வை கொண்டு வரக்கூடாது, எங்களுக்கு அதிலே உடன்பாடு கிடையாது என்று அழுத்தமாக வாதிடுகிறார்கள். ஆனால் மத்திய அரசு, காங்கிரஸ் அரசு இது இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கிறோம் என்று கூட்டணியில இருந்தாலும் வாதாடுகிற போது போரிட்டு இறுதியாக முடியாத பட்சத்தில் கலைஞர் சொல்கிறார், ஒருவேளை நீங்கள் கொண்டு வந்தால் அதில் எந்த மாநிலங்கள் விரும்பவில்லையோ அந்த மாநிலங்களிலே நீட் தேர்வை நடத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது என்று இந்த திருத்தத்தை கொண்டு வந்தால் தான் இதை நான் அனுமதிப்பேன் என்று சொல்லி காங்கிரஸோடு எதிர்த்து பேசி வாதாடி எந்த மாநிலங்கள் விரும்பவில்லையோ அந்த மாநிலங்களுக்கு இது திணிக்கப்படாது என்கிற அந்த திருத்தத்தின் அடிப்படையிலே தான் கலைஞர் அவர்கள் 2010 இதை அனுமதித்தார்கள். எனவே 2010 ஆண்டு காங்கிரஸ் சர்க்கார் தான் இதை கொண்டு வந்தது. ஆனால் கலைஞர் இருக்கிறவரை தமிழ்நாட்டில் நீட் தேர்வை நடத்த மாட்டோம் என்று அழுத்தமாக பதிவு செய்து இந்தியாவிற்கே ஒரு முன்மாதிரியாக விளங்கியவர் அன்றைக்கு இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அதற்கு பிறகு அது 2010க்கு அப்புறம் 11ல கொண்டு வரணும்னு அவங்க முயற்சிக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் போராட்டத்தையும் மீறி நீதிமன்றம் செல்கிறது. திமுக நீதிமன்றம் சென்று அந்த தடையாணையை பிறப்பிக்கிறது. உச்ச நீதிமன்றமே 2013 ஆண்டுகளிலே நீட் தேர்வை நடத்த தடை விதிக்கிறது உச்ச நீதிமன்றம். எனவே தடை விதித்த பிறகு காங்கிரசும் பின்வாங்குகிறது. ஆனால் 2014 ஆண்டு மத்தியிலே பிஜேபி சர்க்கார் பதவியேற்ற பிறகு அவர்களுடைய RSS அஜெண்டாவாக இருக்கிற இந்த மருத்துவ கனவை சிதைக்கிற இந்த நீட் தேர்வை 2014களிலே நடைமுறைப்படுத்த முயற்சிக்கிற போது அன்றைக்கு இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லை தமிழ்நாடு நீட்டை ஏற்காது என்று மத்திய சர்க்காரோடு அவர்கள் போராடுகிறார்கள். கலைஞர் இருக்கிற வரை இந்த நீட் தேர்வு வரவில்லை, ஜெயலலிதா இருக்கிற போதும் இந்த நீட் தேர்வு வரவில்லை. மாறாக 2016 ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஜெயலலிதாவுடைய மறைவை பயன்படுத்தி மத்தியில் ஆளுகிற பிஜேபி சர்க்கார் அன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுகவை நிர்பந்தித்து இந்த ஒப்புதலை பெற்று ஏறத்தாழ 2017 தான் ஒப்புதலை பெற்று நீட் தேர்வு நடைமுறைக்கு வருகிறது. எனவே கொண்டு வந்தது காங்கிரஸ் என்றாலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு பின்வாங்கியது. கலைஞர் இருக்கிற போது வந்தாலும் கலைஞர் இருக்கிற வரை அதை நடைமுறைப்படுத்த விடவில்லை. ஜெயலலிதா அவர்களும் இருக்கிற போது நடைமுறைப்படுத்த முடியவில்லை. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இப்பொழுது நீட் தேர்வு வந்து விட்டது. நீட் தேர்வுனா என்னங்க? நம்மெல்லாம் 12ஆம் படிக்கும் போது 1200 மார்க் நாங்க படிக்கும் போது இப்ப 600 மார்க் ஆயிட்டாங்க. 1200 மார்க்கு யாரெல்லாம் 1199 வாங்குறாங்களோ 1100க்கு மேல வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் டாக்டர் ஆகலாம் நினைச்சோம். இப்ப கூட 600 மார்க் ஆக்கி இருக்கிறாங்கல்ல. யாரெல்லாம் 599 எடுக்கிறாங்களோ 600 எடுக்கிறாங்களோ 550 எடுக்கிறாங்களோ இவங்க எல்லாம் டாக்டர் ஆகலாம் நினைக்கிறோம்ல. இல்ல, 11ஆம் வகுப்புல 12ஆம் வகுப்புல நீ 600 மார்க்கே எடுத்தாலும் நீ இன்னொரு போட்டி தேர்வு எழுது, பொது தேர்வு எழுது, அந்த தேர்வுல நீ ஜெயிச்சாதான் டாக்டர் ஆக முடியும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு, பிஜேபி அரசு ஒரு சட்டத்தை போடுறாங்க. சரி, அப்படி ஒரு பொது தேர்வு வைக்கிறியே, அந்த பொது தேர்வு எப்படி இருக்கணும்? எல்லா மாணவர்களும்
எல்லாரும் எழுதுற மாதிரி இருக்கணும். ஆனா பொது தேர்வுங்கிற பேர்ல எல்லா மாணவர்களும் எழுதுவதை போல பொது தேர்வு அல்ல. ஏன்னா இந்தியா முழுவதும் அந்தந்த மாநிலத்துல மாநில வழியில கல்வி படிக்கிறாங்க. இப்ப நம்ம பிள்ளைகள்லாம் எங்க படிக்கிறாங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க அதிகபட்சம் எங்க படிப்பாங்க? மெட்ரிக் ஸ்கூல்ல படிப்பாங்க, இங்கிலீஷ் மீடியத்துல படிப்பாங்க. இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சாலும் தமிழ் மீடியத்துல படிச்சாலும் இது மாநில வழி கல்வி. ஆனா நம்ம நாட்டிலேயே ஒரு சில மாநிலத்துல, தமிழ்நாட்டில் இருக்கு, சிபிஎஸ்இ என்று சென்ட்ரல் போர்டு நடத்துற ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த சென்ட்ரல் போர்டு நடத்துற ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை இருக்கு. ஹிந்தியை கட்டாயம் படிக்கணும்னு அந்த பள்ளிக்கூடம் இருக்கு. ஆனா அதுவெல்லாம் ஏழைகளுக்கு எட்டாத பள்ளிக்கூடம் என்பதை தாண்டி மாநில உரிமைகளை காவு வாங்கக்கூடிய, ஒரே மொழி ஒரே பண்பாடுன்னு சொல்லக்கூடிய மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் நடக்கிற பள்ளி சிபிஎஸ்இ. இப்ப எங்க தமிழ்நாட்டில் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்திலையும் எங்க பிள்ளைங்க படிக்கலாம், 1-2 பேர். ஆனா பெரும்பான்மையாக ஏழையில இருக்கிற எங்களை போல பின்தங்கி இருக்கிற சாதியில பிறந்த பிள்ளைகள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானங்க படிக்குது. அப்போ பொது தேர்வை நீ எப்படி எடுக்கிறன்னு சொன்னா, அவங்க எடுக்கிற பொது தேர்வு என்பது நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்கல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அந்த பாடத்துல எடுக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்கல்ல இங்கிலீஷ் மீடியம், அதுல இருந்து கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க. மாறாக சிபிஎஸ்இ என்று சொல்லக்கூடிய மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய கல்வியில எந்தெந்த மாணவர்கள் எல்லாம் படிக்கிறாங்களோ அந்த கல்வியில இருந்து தேர்வுகள் எடுக்கப்படுகிறது. அதாவது கேள்விகள் எடுக்கிறாங்க. சரி, இந்த கேள்விகளையாவது கவர்மெண்ட் எடுக்கிறாங்களா? கவர்மெண்ட் எடுக்காது. இப்படி இந்தியா முழுவதும் நடக்கிற இந்த தேர்வை கவர்மெண்ட் நடத்தாம ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு அதை கொடுத்துட்டாங்க. பிரைவேட் கம்பெனிக்காரன் எங்க இருந்து இந்த கொஸ்டின் எடுக்கிறான்? வெளிநாட்டுல இருந்து எடுக்கிறான். அப்ப வெளிநாட்டுல இருந்து டாக்டருக்கு தேர்வு செய்யக்கூடிய இந்த போட்டி தேர்வை நடத்துற ஒரு கம்பெனி இங்க இருக்கிற ஒரு சக்கிலிய பிள்ளை டாக்டர் ஆகணும்னு கொஸ்டின் எடுப்பானா? இங்க இருக்கிற ஒரு பிசிஏ சார்ந்த ஒரு பிள்ளை டாக்டர் ஆகணும் எடுப்பானா? எடுக்க மாட்டான். அது வியாபார நோக்கத்தோட இவங்கெல்லாம் பாஸ் ஆகிற கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல கொஸ்டின் எடுக்காம சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல இருந்து எடுக்கிறான். அப்ப சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்க ஈஸியா டாக்டர் ஆகிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற நம்ம பிள்ளைங்க டாக்டர் ஆக முடியாது. இதத்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கிறான். சக்கிலிய பிள்ளை டாக்டர் என்ன பண்ண போறான்? பிசி எம்பிசி எல்லாம் டாக்டர் என்னடா பண்ண போற என்று சொல்லி நம்மை மறைமுகமாக டாக்டர் படிப்பில் இருந்து துரத்துவதற்கு தான் இந்த நீட் தேர்வை கொண்டு வர்றான். இதை நாங்க ஏற்கல. 2014 நீங்க கொண்டு வந்ததுல இருந்து 2010 நீங்க கொண்டு வந்ததுல இருந்து திமுக ஏத்துக்கல, தமிழ் புலிகள் ஏத்துக்கல, ஜனநாயக சக்திகள் ஏத்துக்கல. என்னங்க நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க? ஆனா அவன் சட்டத்தை கொண்டு வந்துட்டான், நீட் தேர்வை நடத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த ஆண்டு ரொம்ப முக்கியமானது. இந்த ஆண்டு 26-27 இந்த கல்வி ஆண்டுல எல்லா மாநிலமும் கட்டாய நீட் தேர்வை எழுதியே ஆகணும்னு உறுதிப்படுத்திட்டான். அப்ப அவன் சட்டத்தை போட்டான், தேர்வு நடத்துறான், டாக்டரை தேர்வு செய்யறான். நீங்க கத்தி என்னங்க செய்ய போறீங்க நீங்க கேட்கலாம். யார் கொண்டு வந்தாலும் அது எங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை பாதிக்கிறது. ஏன்னா நீட் தேர்வுங்கிறது சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் நடிக்கிற பாடம் சொன்ன இல்லையா, இத போட்டி போட முடியல. எனவே வாங்க உங்களை டாக்டர் ஆகிறோம் சொல்லி நிறைய கம்பெனிகள் தனித்தனியா தொடங்கி கோச்சிங் சென்டர் சொல்லி பல லட்சம் கோடி ஊழல் நடைபெறுகிற ஒரு மாஃபியா கும்பலிடம் இந்த டாக்டர் கல்வி மாட்டிக்கிட்டு முழிக்குது. எங்கனால லட்சக்கணக்கில் பணம் கட்டி படிக்க முடியல. ஒரு கோச்சிங் சென்டர்னா 3.5 லட்சம் ரூபாய் கட்டணும். ஹாஸ்டல்ல தங்கி படிக்கணும்னா 1.5 லட்சம் ரூபாய். அப்போ ஒருத்தன் டாக்டர் ஆகிறதுக்கு இல்ல, டாக்டர் ஆக இந்த பரீட்சை எழுதுறதுக்கு படிக்கவே ஒருத்தன் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 80 லட்சம் பேர் எழுதுறான். இது பல லட்சம் கோடி ஊழல் புழங்குகிற கல்வியாக மருத்துவ கல்வி மாறிவிட்டது. எனவே இவங்களோட போட்டி எங்க பிள்ளைங்க டாக்டர் ஆக முடியாதுங்கிறதுக்காகத்தான் அந்த போட்டியை நடத்தாதீங்கடா, அந்த எக்ஸாம் நடத்தாதீங்க, அந்த தேர்வை வைக்காதீங்க, ரத்து செய்யுங்க என்று தமிழ் புலிகள் கட்சி இந்த இடத்திலே நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இது ஒரு வகை.
மருத்துவ கனவு நம்மிடமிருந்து பறிக்கப்படுகிறது. ஆனாலும் ஏன் இந்த பொதுக்கூட்டம்? நீங்க சொன்னீங்கல்ல, கலைஞர் தான் இதை கொண்டு வந்தாரு, கலைஞர் ஆட்சி தான் நடந்துச்சு, அப்புறம் ஏடிஎம்கே வந்துச்சு, ஏடிஎம்கே தான் இப்படி பண்ணிச்சுன்னு. இன்றைக்கு தாவேக ஆட்சி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், நடிகராக இருந்த விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாறி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கி விசில் சின்னத்திலே போட்டியிட்டு இன்றைக்கு முதலமைச்சராக மாறி இருக்கிறார். இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, கலைஞர் தாங்க இதை கொண்டு வந்தாருன்னு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா கூட, இல்லங்க எடப்பாடி தாங்க இதை கொண்டு வந்தாரு என்று வாதத்திற்கு வைத்துக் கொண்டால் கூட, இந்த ரெண்டு பேரும் சரியில்லை, நான் வந்தா எல்லாத்தையும் மாத்திருவேன்னு விஜய் சொன்னார் இல்ல. இந்த நீட் தேர்வுல ஃபெயில் ஆகி அனிதான்னு ஒரு தங்கச்சி செத்து போச்சு. அங்க விஜய் போனாரு. அப்ப அனிதா வீட்டுல என்ன சொன்னார் தெரியுமா? என் கூட பிறந்த தங்கச்சி ஒண்ணு செத்து போச்சு, அந்த என் கூட பிறந்த தங்கச்சி சாகுற போது என்ன வலி இருந்ததோ, என்ன கவலை இருந்ததோ, அந்த கவலையும் வலியும் அனிதா சாகிற போது எனக்கு வருது. அனிதாவினுடைய கனவை நினைவாக்க என்னிடத்தில் ஆட்சியை தாருங்கள், நான் இந்த நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற விஜய் அன்றைக்கு பேசினார். அன்றைக்கு பேசுனீங்கல்ல, இப்போ உங்க கையில ஆட்சிக்கு வந்துருச்சுல, இப்போ நீட் தேர்வு சம்பந்தமாக உங்கள் நிலைப்பாடு என்ன? நம்ம என்ன கேட்கிறோம்? புதுசா ஒரு கவர்மெண்ட் வந்திருக்கு, இந்த கவர்மெண்டோட ஸ்டேட்டஸ் என்ன, இந்த கவர்மெண்டோட நிலைப்பாடு என்ன என்பதுதான் எங்களை இந்த மேடையில் இருந்து புதிதாக பொறுப்பேற்று இருக்கிற தாவேக அரசினுடைய தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நடைபெறுகிற இந்த நீட் மோசடியை தடுப்பதற்கு உடனடியாக இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய தமிழக அரசு முயற்சிக்கணும். நம்ம நினைக்கலாம், என்னங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டான், அவன் நடைமுறைப்படுத்துறான், ஒரு ஸ்டேட்டால நம்மளால எதிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஏண்டா, கலைஞர் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிற போது மட்டும், கலைஞர் ஆட்சியில் இருக்கிற போது மட்டும், அல்லது அதிமுக இவங்க எல்லாம் இருக்கும் போது ஏன் ஒழிக்கலன்னு கத்துனையே, இப்ப நீ ஏன் ஒழிக்கலன்னு இன்றைக்கு நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோமா? ஆனால் எங்களை பொறுத்தவரை நீட் தேர்வை ரத்து செய்ய முடியுமா என்று சொன்னால் முடியும். தமிழ்நாடு அரசு மாத்திரம் நீட் தேர்வுக்கு எதிராக சட்டமன்றத்திலே நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றுவதை தாண்டி தமிழ்நாட்டு இளைஞர்களை, நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க வந்தா கூட்டத்தை கட்டுக்க, உங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னாரு, எங்களுக்கு தளபதியை இட்டுட்டு போக முடியலங்க, அதுதாங்க எங்களுக்கு பிரச்சனை, என் வேலையே அவரை இட்டுட்டு கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னு. இப்ப நான் என்ன சொல்றேன், மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களே, நீட் தேர்வுக்கு எதிராக நீங்கள் களத்திலே இறங்கி போராடினால் நிச்சயமாக இந்த நீட் தேர்வை ஒழிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் எதிர்த்து பேசினால், ஒவ்வொரு மாநிலமும் மத்திய சர்க்காருக்கு எதிராக தீவிரமான போராட்டங்களை நடத்தினால் இது சாத்தியக்கூறு. எப்படி சாத்தியக்கூறு? ஒன்னும் இல்லைங்க, ரொம்ப சாதாரண விஷயம். கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சிங்க நேத்து தாங்க தோன்றுச்சு, புதுசா இளைஞர்கள் வந்தாங்க, டெல்லியில ஜந்தர் மந்தர்ல எடுத்த போராட்டம் நாடு முழுவதும் பத்திக்குச்சு. நீட் தேர்வு நடக்கிற குளறுபடிக்காக அதனுடைய அமைச்சர் தர்மோன் பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்யற அளவிற்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு. நாம் என்ன கேட்கிறோம்? சாதாரண இளைஞர் படை ஒரு கட்சி வடிவமைப்பு பெறாத ஒரு இயக்கம் மத்திய அரசை நிலை நடுங்க வைத்திருக்கிறது என்று சொன்னால், எல்லா மாநிலங்களும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய மாநிலம் போராட கிளம்பினால் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாதா என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது தோழர்களே. எனவே ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தமிழ் புலிகள் கட்சி நீட் தேர்வுக்கு எதிராக நாங்கள் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். திராவிடர் கழகம் கூட இருசக்கர வாகனத்திலே போராட்டத்தை தொடங்கி இருக்கிறது. எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, திராவிடர் கழகம் நீட் தேர்வை எதிர்க்கிறோம்னு சொல்லி இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி கேட்டாங்க. ஆனா கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி டெல்லியில போராடினாங்கல்ல, அந்த போராட்டத்தினுடைய எழுச்சி தமிழ்நாட்டிலையும் வந்துச்சு. அப்ப தமிழ்நாட்டிலையும் இளைஞர்கள் போராடுறாங்க. இப்போ
அரசு திமுக காரன் ஊழல் கட்சி, அதிமுக ஊழல் கட்சி, நான் வந்தா இதையெல்லாம் மாத்திடுவேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த முதலமைச்சர் விஜய் ஜோசப் ஆட்சி இப்ப வந்துருச்சு. இப்ப என்ன, கரப்பான் பூச்சி கட்சி சென்னையில போராட்டம் நடத்துறாங்க. ஆனா ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டம் சென்னை மெரினாவிலே நடந்தது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் அங்கே திரண்டார்கள். அதை போலவே விஜய் அரசு மெரினாவை திறந்து விட்டிருந்தால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த நீட்டுக்கு எதிராக சென்னை மெரினாவிலே திரண்டிருப்பார்கள். அது மத்திய அரசிற்கு ஒரு அழுத்தமாக மாறி இருக்கும். ஆனால் விஜய் அரசு நீட் தேர்வை எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிறது. ஆனால் போராடுகிற இளைஞர்களுக்கு போராடுகிற உரிமையை தடுக்கிறது என்பதை தாண்டி, மறுக்கிறது என்பதை தாண்டி, டெல்லியிலே பிஜேபி சர்க்கார் எப்படி போராடிய இளைஞர்களை குண்டுகளால் துளைத்ததோ, தடியால் தாக்கியதோ, அதை போல தமிழ்நாட்டிலே மாணவர் போராட்டத்தை இந்த விஜய் அரசு ஒடுக்கியது. இருசக்கர வாகன பேரணியை திக நடத்துவதற்கு அனுமதிக்க முடியாது என்று இந்த விஜய் அரசு சொல்லுகிறது. என்னங்கடாது, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன்னு பேசுறீங்க, ஆட்சிக்கு வந்தோன்ன நேரா பெரியார் திடலுக்கு தான் போறீங்க, அப்புறம் ஆட்சிக்கு வந்தோன்ன திகக்கு போராட்டத்துக்கு அனுமதிக்க முடியாதுன்றீங்க. என்ன நடக்குது? என் அன்பிற்குரியவர்களே, திருச்செங்கோட்டில இருந்து நாம் கேட்பது, தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. நம்மளாம் நினைக்கிறோம், ஆமாங்க, எத்தனை நாளைக்கு இங்க திமுக மட்டுமே ஆட்சியை புரியணும், எப்பங்க அதிமுக மட்டுமே ஆட்சி புரியணும், ஒரு மாற்றம் வந்தா நல்லது தானங்க என்று நாம் நினைக்க கூடும். ஆனால் ஒண்ணுதான், இது வெளியில இருந்து பார்க்கும்போது நல்லா தெரியும், ஆமாங்க திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டுச்சுங்க, ஒரு மாற்றம் வந்தா நல்லது தாங்கன்னு நம்ம இங்க இருந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஆனா அந்த மாற்றம் எப்படி இருக்கணும்? மாற்றம் என்பது என்ன? மாற்றம் என்பது ஏற்கனவே இருந்த ஆட்சியை விட மிக சிறப்பான ஆட்சி அமைவதுதான் மாற்றம். மாற்றம் நடந்துருச்சா? விஜய் சொன்னாரே, நான் ஆட்சிக்கு வந்தால் மாற்றத்தை தருவேன் என்று சொன்னார். என்ன சொன்னாரு? அவர் ரொம்ப பாத்துக்க, நல்லா மக்கள் புரிஞ்சுக்கணும், இங்க வியாபார பெருங்குடி மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் சொன்ன செய்தி என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம், அது ரொம்ப முக்கியமானது, நான் ஆட்சிக்கு வந்த பிறகு எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க, 6 மாசம் டைம் கொடுங்கன்னு கேட்கல. நான் ஆட்சிக்கு வந்த மறு நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். எல்லா பெண்களுக்கும் 6 சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும். ஒவ்வொரு ரேஷன் அட்டைகளுக்கும் 2500 ரூபாய் உடனடியாக வழங்கப்படும் என்று சொன்னார். நிறைய சொன்னாரு, ஆனா இது சொன்னாரு. இப்ப என்னன்னா, அடுத்த நிமிஷமே தரேன்னு சொன்னீங்களேப்பா, 100 நாள் ஆச்சு, எங்க ஆத்தாளுக்கு 2500 ரூபாய் வரலையே. அடுத்த நிமிஷம்னு சொன்னையே, எங்க ஆத்தா மெட்ராஸுக்கு போனா கூட இலவசமா பஸ்ல போகலாம்னு சொன்னையே, இன்னைக்கு வரைக்கும் எங்க ஆத்தா மெட்ராஸுக்கு போக பஸ் இலவசமா வரலையே. இன்னும் எங்க வீட்டுல விறகு அடுப்பு தாண்டா எரியுது, சிலிண்டர் வாங்க காசு இல்லாம தாண்டா நிக்கிறோம். அடுத்த நிமிஷம் 6 சிலிண்டர் தருவேன்னு சொன்னையே, எங்க அக்கா வீட்டுக்கு 6 சிலிண்டர் வரலையடா. இப்ப என்னடா சினிமா டயலாக் அது? கேட்டா கடனா, தமிழ்நாடு கடனாகி போச்சா? ஏன் கடனானது உனக்கு தெரியாதா? தூங்கிட்டு இருந்தியா? சினிமால மேக்கப் போட்டுட்டு இருந்தியா? 1 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்று படிக்காத முட்டா பையன் கேட்டா கூட சொல்லுவான்டா. நீ நாட்டுக்கு முதலமைச்சராக வருகிற போது இதை தெரிந்து கொண்டு வர வேண்டாமா? சரி, தமிழ்நாடு கடனாகி போச்சு, சிலிண்டர் தர முடியல, பஸ் இலவசம் தர முடியல, 2500 ரூபாய் தர முடியல. சரிடா, வேற என்ன மாற்றத்தை கொடுத்திருக்க? என்ன மாற்றம் கேட்டா, நான் ஊழல் எல்லாம் ஒழிச்சிட்டேன், நான் சாதியத்தெல்லாம் தகர்த்துட்டேன், நான் மதத்தெல்லாம் உடைச்சிட்டேன். பாத்தீங்களா, எந்த சாதிக்காரனே தெரியாம என் கட்சிக்காரன் ஓட்டு போறீங்க ஜெயிச்சிட்டான், நான் காசு கொடுக்கல, விசில்காரன் ஜெயிச்சிட்டான் என்று இதுல பெருமை பேசுறான். நான் என்ன கேட்கிறேன்னா, சாதியை ஒழித்து விட்டீர்களா?
மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, சாதியை ஒழித்து விட்டீர்களா? சாதி என்பது தமிழ்நாட்டிலே இல்லையா? நான் கேட்கிறேன், இந்த சேலம் ஓதியத்தூரிலே புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை திறக்க முடியவில்லையே? நீங்கள் கொள்கை தலைவர் என்று அம்பேத்கரை சொல்லுகிறீர்களே, உங்கள் கொள்கை தலைவர் அம்பேத்கர் சிலை சேலம் ஓதியத்தூரிலே திறக்க முடியாமல் இருக்கிறதே. இங்க இருக்கிற முதல்வர் விஜய் அவர்களே, உங்கள் ஆட்சியில் அந்த சிலையை திறப்பதற்கு திராணி இருக்கிறதா? ஏன் திறக்க முடியல? மேல் ஜாதின்னு சொல்ற எல்லா ஜாதிக்காரனும் அம்பேத்கர் சிலை திறந்தா நாங்க இனிமே விசிலுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு மிரட்டுறான். அப்போ தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன் பல்லம்பரையும் சக்கிலையும் ஓட்ட எப்படியாவது வாங்கிடலாங்க, இழுச்ச வாங்க நிறைய இருக்கிறான். ஆனால் உயர்ந்த சாதிகள் என்று சொல்லப்படுபவர்கள் அரசியலாக திரண்டிருக்கிறார்கள். எனவே அம்பேத்கர் சிலையை திறந்து மேல் சாதிக்காரர்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று மேல் சாதிக்காரன் ஓட்டுக்காக அம்பேத்கர் சிலையை திறக்க முடியாத நீ எல்லாம் சாதி ஒழிப்பை பற்றி, கொள்கை தலைவன் அம்பேத்கரை பற்றி பேச யோக்கியதம் இருக்கிறதா? யோக்கியம் இருக்கா? ஏன் அவன் தான் ஓட்டு போடுறானா? நான் என் ஓட்டு உனக்கு ஓட்டா தெரியலையா? இங்க சொல்றாங்க, திருச்செங்கோட்டில் வந்த பிறகுதான் சொல்றாங்க எவ்வளவு பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை. சாதியை ஒழிச்சிட்டாங்களாம். இங்க சானார்பாளையம்னு ஒரு ஏரியா இருக்குங்க, கட்டப்பள்ளின்னு ஒரு ஏரியா. இன்னைக்கு வரைக்கும் அடிப்படை வசதிகள் இல்லைங்க. கக்குஸ் இல்ல, தண்ணி இல்ல, டிச்சு இருக்கு, டிச்சு மேல மூடி இல்ல, 20 அடிக்கு மேல குழி இருக்கு. அந்த டிச்ச மூடுங்கடான்னு வருஷ கணக்கா மனு கொடுக்கிறான். நான் மாற்றத்தை கொண்டு வந்துட்டேன்னு சொல்ற தாவேகா எம்எல்ஏக்கள் உடனடியாக இந்த கட்டப்பள்ளிக்கு சானார்பாளையத்துக்கு வாங்கல. அதுல என்னன்னா, சானார்பாளையத்துல வசிக்கக்கூடிய எங்க அக்கா தங்கச்சி தான், எங்க பெண்கள் தான். ஒதுங்குவதற்கு கழிப்பறை இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, மின்சாரம் இல்லை, சாலை வசதி இல்லை, வீடுகள் இல்லை. ஒரு வீட்டில் 2-3 குடும்பங்கள் வசிக்கிறது. குடியிருக்கிற வீடுகளுக்கு பட்டா இல்லை. ஏண்டா மாற்றத்தை கொண்டு வருது பேசுற எவனாவது வந்து பட்டா இல்லாத வீட்டுக்கு பட்டா தாங்களேண்டா? கக்கிஸ் இல்லாத தெருக்கு கக்கிஸ் கட்டி கூடிய. இப்ப நான் இதை இன்னும் கூட நல்லா கேட்பேன். ஏன்னா தாவேக அமைச்சரவை இப்ப யாரு யாரு எத்தனை மணி நேரம் கக்கிஸ் போறாங்கன்னு பாக்குறதுக்கு ஒரு அமைச்சரை போட்டிருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அந்த அமைச்சரை யாரு யாரு எத்தனை மணி நேரம் கக்கிஸுக்கு போறாங்கன்னு பார்க்காத, எந்தெந்த தெருவில் ஏழை எளிய மக்கள் வசிக்கிற இடத்துல கக்கிஸ் இல்ல அப்படிங்கிற கணக்கை எடுறா கக்கிஸ் அமைச்சரே. கக்கிஸ்னா அவ்வளவு சாதாரண பிரச்சனை இல்ல. கக்கிஸுக்கு போக கூச்சப்படுகிற, கக்கிஸே இல்லாத இன்னும் ஏழை எளிய மக்கள் வசிக்கிற தெருவுக்குள்ளே நான் வசிக்கிறேன். அப்படி போகிற அந்த கக்குசை கூட கூட்டி பெருக்கிற என்னுடைய ஆத்தாலும் அக்காலும் தங்கச்சியும் பிறந்த அந்த சாதியில இருந்து பேசுறேன். ஏண்டா எவனாவது ரைடுக்கு போன அந்த ஆட்சி மாறிச்சடா. ஏன்னா நீங்க எல்லாம் ரைடு போறீங்கல்ல, போங்கலண்டா. எங்க போனாலும் கக்குசுக்கே போறான். கக்குசு சுத்தமா இல்ல, இங்க கக்குசு சரியில்லை. கக்குசு சரியில்லைன்னு கண்டுபிடிக்க ஒரு அமைச்சராடா? எந்த டாக்டர் சரியா ஊசி போடல கண்டுபிடி. எந்த கல்குவாரி அனுமதி இல்லாம நடக்குது கண்டுபிடி. எவன் எல்லாம் லஞ்சம் வாங்குறான் கண்டுபிடி. இதெல்லாம் விட்டுட்டு ஏழை எளிய சாதிகள்கிட்ட போக்கஸ் காட்டுறதுக்காக ரைடுங்கிற பேர்ல வர்றான். என்ன தாவேக்க? ஏன்னா இங்க எங்க பூரா எங்க அம்மா, பெரியம்மா, சின்னம்மா, அக்கா தங்கச்சி நிறைய பெண்கள், ஆண்களை விட பெண்கள் ஒருபடி அதிகமா வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லாம் உசிலுக்கு போட்டுதான் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு கூட நான் நினைக்கிறேன், நம்புறேன். தப்பு இல்ல, தேர்ந்தெடுத்துட்டீங்கல்ல. தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் உங்களுக்கு என்ன செய்யறாரு கேள்வி கேட்கணுமா வேணாமா? நீ உங்க அண்ணன் மகனுக்கு ஒரு விசேஷத்துல போய் 1000 ரூபாய் மொய் போடுற, திரும்ப நீ ஒரு விசேஷம் வைக்கிற. அப்ப விசேஷம் வைக்கும் போது, ஏண்டா 1001 ரூபாய் உனக்கு மொய் போட்டிருக்கேன்டா, நான் விசேஷம் வச்சிருக்கேன்டா, வந்து திரும்ப செய்டான்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? கேட்போம் இல்ல. 1000 ரூபாய் மொய் போட்டதே திரும்ப வந்துச்சா வரலையான்னு கேட்கிற உனக்கு ஓட்டு போட்டு ஒருத்தனை முதலமைச்சர் இருக்கிறமே, அவன் என் தெருவில் கக்கஸ் கொடுத்தானா, லைட் கொடுத்தானா, ரோடு கொடுத்தானா, சமுதாய கூடம் கொடுத்தானா கேட்கணும்ல. அம்பேத்கர் சிலையை திறக்க மாட்டேன்றான், நம்ம
போயிடுறதா? கக்கூசு தரமாட்டான் ஓடி போயிடுறதா? ஒண்ணு இல்லைங்க. முருகேசன் ஒருத்தர் கவுன்சிலருங்க, அருந்ததியர் சாதியில பிறந்தவர், திமுக கவுன்சிலர் நினைக்கிறேன். அந்த கவுன்சிலரை சாதாரணமா தாவேகா கட்சிக்காரன் ஒரு உறுப்பினர் தான், அவன் ஒரு கவுன்சிலர் அடிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், சக்கிலிய போய் கவுன்சிலரா இருக்க போய் தானடா தாவேகா காரன் உறுப்பினர் கூட கை வைக்கிற? இந்த கை வேற சாதிக்காரன் கவுன்சிலரா இருந்தா நீ வைக்க முடியுமா? வேற சாதிக்காரன் கவுன்சிலர் தொடுவானா? அப்ப என்ன அர்த்தம்? சக்கிலிய போய் தானே, கவுன்சிலர் தானே, அடிச்சா எவன் கேட்பான்? அடிச்சவன் கைய ஒட்டச்சிருக்கணும். அன்னைக்கு நம்ம ஒட்டச்சிருந்தா அவன் எப்படி யோசிப்பானா? நான் சொல்றேன், தமிழ் புலிகள் மேடையில இருந்து சொல்றேன், எவனாவது நம்முடைய சேரிக்குள்ள கைய வைக்கிறேன் காலை வைக்கிறேன்னு சொன்னா போகும்போது கை கால் இல்லாத முண்டமா தான் போகணும். அது என்னடா, எவனுக்கு கோவம் வந்தா எங்களை தான் அடிப்பீங்களாடா? நாங்க தான் இழிச்சவாங்களா? அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டோம் நினைக்கிறையா? மாத்தணும், வரலாற மாத்தணும். பெண்கள் நிறைந்து இருக்கீங்கல்ல, உங்களுக்கு தெரியுமா? கடந்த காலத்தில் தலைவர்கள் பெண்கள் சுதந்திர போராட்ட காலத்துல குயிலின்னு ஒரு அம்மா, சக்கிலி அம்மா, சக்கிலிச்சி சாதியில பிறந்த அம்மா, சிவகங்கை வேலுநாச்சியாரோடு படையிலே நின்று வெள்ள ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வாளேந்தி போராடிய சமுதாயத்திலே பிறந்த நீ, வாள் ஏந்தவில்லை என்றாலும் பரவாயில்லை, கூட்டுகிற விளக்குமாறை திருப்பி அடிக்கக்கூடிய ஆயுதமாக கூட நீ மாத்து. தெருவுக்குள்ள வந்தவன பூரா விளக்கு மாத்த கொண்டு அடி, மஞ்சள் பொடி எடுத்து கண்ணுல வீசு. ஒரு பய சாதிய கேவலமா நினைச்சிட்டு நம்ம தெருவுக்குள்ள வரக்கூடாது. அடியா, நீ அடிச்சாதான் வலிக்குமா? நான் அடிச்சா வலிக்காதா? நீ வெட்டாதான் அருவா வெட்டுமா? நான் வெட்டின அருவா வெட்டாதா? ஓ உடம்புலதான் ரத்தம் ஓடுது, என் உடம்புல சாக்கடை ஓடுதாடா? உனக்கும் 2 கை 2 கால் தான், எனக்கும் 2 கை 2 கால் தான். நீ எடுக்கிற ஆயுதத்தை நானும் எடுக்க எனக்கு வெகு நேரம் பிடிக்காது. வரலாற மாத்தணும். நாங்கடா அது கொல்லப்பட்டியில பள்ளிக்கூட சுவத்துல இவன் எல்லாம் பேசுறான், இந்த கட்சிக்காரன் தாவேக்காரன். கொல்லப்பட்டியில ஒரு பள்ளிக்கூடம் இருக்குங்க, அங்க அம்பேத்கர் படத்தை வரைய விட மாட்டேங்கிறான். அங்க காந்தி படம் இருக்கு, பாரதியார் படம் இருக்கு, நாட்டினுடைய தேச தலைவர்கள் படம் எல்லாம் இருக்குல்ல. அம்பேத்கர் படம் அந்த பள்ளிக்கூடத்து சுவத்துல இருந்தா உனக்கு என்னடா இடிக்குதாடா? ஏண்டா அம்பேத்கரை பார்த்தாலே உங்களுக்கு எரியுது? ஏனென்றால் அம்பேத்கர் தான் குடிசைகள் எரிந்து கிடந்த போது அந்த குடிசைகளில் இருந்து விளக்காய் வெளிச்சமாய் வெடித்தெறிந்து கிளம்பிய புரட்சிக்காரன் அம்பேத்கர். அந்த அம்பேத்கரை நீ தெரிந்து கொண்டால் அமைப்பாவ, சங்கத்துல சேருவ, 10 பேர் ஒண்ணு சேருவ, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்ப. அதனால இவன் கண்ணுல அம்பேத்கரை காட்டாமலே கொண்டு போயிடணும்னு நினைக்கிறான். அதனாலதான் இந்த கொல்லப்பட்டி பள்ளிக்கூடத்துல உளவுத்துறை குறிச்சுக்கங்க, போலீஸ்காரங்க வீடியோ என்னைய மட்டும் எடுக்காதீங்க, அப்படியே கொல்லப்பட்டி பள்ளிக்கூடத்துல போய் எடுங்க. அம்பேத்கர் படம் இல்லையா? முடிஞ்சா கக்குசு அமைச்சர்கிட்ட போய் காட்டி, எங்க சாணார் பாளையத்துல கக்குசுலன்னு போட்டு காட்டு. உளவுத்துறைக்கு வீடியோ எடுத்து என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? போலீஸை பத்தி தெரியாதா? நீ யாரு போலீஸ்? நேத்து வரைக்கும் அவனுக்கு சலிட் அடிச்ச, இன்னைக்கு இவனுக்கு சலிட் அடிப்ப. நாடு ஒரு நாளைக்கு நானும் வருவேன், எனக்கு சலிட் அடிக்கிற காலம் வரும்டா, வரும். என்ன போலீஸ்னா பயந்துருவாங்களா? நீ போலீஸ் என்கிட்ட காட்டுற அந்த வீரத்தை இந்த நாமக்கல் மாவட்ட செயலாளர் யாருங்க, சதீஷ், யாரு தாவேகா மாவட்ட செயலாளருங்க, நாமக்கல் மாவட்ட செயலாளர், அவன் பாட்டுக்கு போன பிடிச்சிட்டு பரப்பயல்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கா வச்சிருக்கான்னு சாதியை பத்தி கேவலமா பேசுறான். என்ன தைரியம்? ஏன்னா விஜய் உன் கட்சி மாவட்ட செயலாளர் நாமக்கல் சதீஷ் என்ன பரப்பயலேன்னு வைக்கிறான், என்ன சக்கிலிய பயிலேன்னு வைக்கிறான். கேட்க உனக்கு திராணி இல்லையா? அம்பேத்கரை தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற விஜய் அவர்களே, உன்னுடைய மாவட்ட செயலாளர் என்னை சாதியை சொல்லி இழிவுபடுத்துகிறானே, இந்த போலீஸ்காரன் ஒருத்தனாவது அவன் வீட்டுக்கு தேடி போனானா? ஒருத்தனாவது தேடி போனானா? நான் கூட ரொம்ப பயந்தேன். எப்படி உதயநிதி வீட்டுக்கே போலீஸ் வந்துட்டாங்கடா பயங்கர, போலீஸ்காரங்களுக்கு பூரா அப்படியே கடமை உணர்வு பொங்க போகுதுன்னு நினைச்சேன். உதயநிதி என்னடா சொல்லிட்டாருன்னா, உதயநிதி என்னமோ பேசிட்டாராம். என்ன பேசினாரு அதை எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். என்ன பெரிய கொடுமைன்னா, அவரு இதெல்லாம் நான் பெண்ணி இதுக்கும் கேஸ் போடுவ போடு. அவரு யாரு? முதல்வர் ஜோசப் விசை. அவரு சொல்றாருங்க, அவர் பொண்டாட்டிய பார்த்து அதெல்லாம் ஒருத்தர் இல்லைங்க விடுங்க நான் பார்த்துக்கிறேன்றான்.
பொண்டாட்டிய ஒருத்தலன்னு சொல்றாயா, இன்னொரு பொம்பளைக்காக எதிர்க்கட்சி தலைவரை கைது பண்ண போறாயா? என்னையா அது கொடுமை? என்ன கொடுமை? சரி கைது பண்ணு. உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ண போலீஸ் போன இல்ல, ஏன் சாதிக்காரனை சாதியை சொல்லி திட்டான், நீ சதீஷ கைது பண்ணு. அப்ப உன் கட்சிக்காரன்னா என்னைய சாதியை சொல்லி திட்டலாம், இது என்ன நியாயம்? கேட்டா நாங்களாம் சாதியை ஒழிச்சிட்டோன்றான். நான் என்ன கேட்கிறேன், எங்கடா சாதியை ஒழிச்சீங்க? திருச்செங்கோட சுத்திங்க இன்னும் ரெட்டை டம்ளர் முறை இருக்குங்க, தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கும் ரெட்டை டம்ளர் முறை இருக்கு. கீழ் சாதிக்காரனுக்கு ஒரு டம்ளர், மேல் சாதிக்காரனுக்கு. நான் இங்க திருச்செங்கோட்டுல இருந்து ஒரு அமைச்சராக இருக்கிறாரு, அருண்ராஜ் ஐஆர்எஸ். நான் இந்த மேடையில இருந்து அமைச்சர் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் திருச்செங்கோட்டிலே இருந்து எங்கள் சமூக மக்கள் வாக்கை பெற்று நீங்கள் எம்எல்ஏவாக மாறி அமைச்சராக மாறி இருக்கிறீர்கள். உங்கள் திருச்செங்கோட்டிலே வாழுகிற இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னும் இரட்டை கொலை முறையிலே வாழுகிறார்கள், இன்னும் கழிப்பறை இல்லாமல் வாழுகிறார்கள், இன்னும் பட்டா இல்லாமல் வாழுகிறார்கள். இதை மாற்ற அருண்ராஜ் அவர்களே நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்? இதெல்லாம் பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க சொன்னோம். ஏன்னா இவங்க எல்லாம் பொறுப்புக்கு வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. முதலமைச்சர் ஆகணும் கனவுலே நினைச்சிருக்க மாட்டான், திடீர்னு ஆயிட்டான். அப்புறம் தான் தெரியுது 1 லட்சம் கோடி கடன் இருக்கிறான். ஏடா கடன் உங்களுக்கு தெரியாதா? சரி, கடந்த ஆட்சியில கடன் வாங்கினா ஊழல் பண்ணாங்கன்னு சொல்றீங்க. இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்து 100 நாள் தாங்க ஆகுது. 100 நாள்ல 20,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய கடன் சுமையை நீங்கள் அதிகப்படுத்தி இருக்கீங்க. 20,000 கோடி கடன் வாங்குனீங்களே, அந்த கடனில் எங்க திமுக கடன் வாங்கிட்டாங்க, ஊழல் பண்ணிட்டாங்க, சரி அப்படியே வச்சுக்கங்க. இப்ப நீங்க 20,000 கோடி கடன் வாங்குனீங்கல்ல, அந்த 20,000 கோடி கடன்ல எங்களுக்கு சிலிண்டர் கொடுக்க கூடாதாங்க? அந்த 20,000 கோடி கடன்ல எங்களுக்கு 2,500 ரூபாய் தரக்கூடாதாங்க? இவன் 20,000 ரூபாய் கடன் வாங்கி என்ன செய்யறான் தெரியுமாங்க? இருக்கிற எம்எல்ஏக்கு பூரா காரம். பாவம் எம்எல்ஏ செருப்பு இல்லாம நடந்துட்டு தானே திடுறான். அடம் வாயில நல்லா அவங்க பேச்சு மாதிரி நமக்கு வருது. இங்க எம்எல்ஏ யாரா கார் இல்லாம இருக்கான்? இங்க எம்எல்ஏ யாரா செருப்பு இல்லாம இருக்கிறான்? சட்டசபையில பேசுற போது உண்மையாடா? எவன் செருப்பு இல்லைன்னு சொல்லி சட்டமன்றத்துல பேசுறானோ அவன் வீட்டுல எல்லாமே செருப்பு கடையே வச்சிருப்பான். நீ போய் கேட்டானே தெரியும். எவன் கார் இல்லைன்னு கேட்டானோ அவன் பல கோடி ரூபாயில கார் வச்சிருக்கான். ஏண்டா நீங்க எல்லாம் ஒரு முதலமைச்சரா வந்துட்டீங்களே, சரி ரைட்டு, ஒருத்தன் கார் கேட்கிறான், ஓகே, ஒருவேளை உண்மையிலே அவனுக்கு கார் இல்லாம கூட இருக்கலாம், உண்மையிலே ஒருத்தருக்கு செருப்பு இல்லாம கூட இருக்கலாம். சரி, அப்படியே நீ கார் கொடுத்தாலும் எங்க எம்எல்ஏக்கள்ல யாருக்கெல்லாம் கார் இல்லையோ அவங்களுக்கு கார் தர்றோம்னு சொல்லு. எம்எல்ஏக்கு எவனுக்கெல்லாம் செருப்பு இல்லையோ அவனுக்கு மட்டும் செருப்பு தரேன்னு சொல்லு. இன்னும் எவனுக்கெல்லாம் எம்எல்ஏ சட்டை போடலையோ அவனுக்கு மட்டும் சட்டை கொடு. இன்னும் எவெல்லாம் சட்டி போடலையோ அவனுக்கு மட்டும் சட்டி கொடு. எவனுக்கு எது இல்லையோ அதை குடுறா. எல்லா பயலுக்கும் கார் எதுக்கு? எதுக்கு? சரி, அங்க மட்டும் எல்லாருக்கும் காரு, சிலிண்டர் தரையில 6 தரேன்னு சொன்ன தரல, 3 தரை இல்ல. அந்த 3 யாருக்குன்னா, அந்த 3 யாருக்குன்னா யாரெல்லாம் ஒரு வருஷத்துல 1.5 லட்சம் ரூபாய் வருமானம், 2.5 லட்சம் ரூபாய் வருமானம் தாண்டலையோ அவனுக்கு தான் சிலிண்டர். அப்ப 2 லட்சம்னா எவ்வளவு? வருஷத்துக்கு 2 லட்சம்னா மாசம் 20,000 ரூபாய்க்கு மேல காசு சம்பளம் வாங்கினா சிலிண்டர் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ எங்க அப்பா 6,000 ரூபாய்க்கு வேலைக்கு போவாரு, எங்க அம்மா பாத்திரம் கழுவ போகும், அது ஒரு 7,000 8,000 வாங்கும். என் தம்பி ஒரு கூலி வேலைக்கு போவேன், நாங்க 3 பேர் சேர்ந்தா 20,000 வாங்கிடுவோம். அப்ப 20,000 வாங்கினா எங்களுக்கு சிலிண்டர் கிடையாதாடா? என்ன கிடையாது? 20,000 ரூபாய் வாங்கின எங்களுக்கு சிலிண்டர் இல்லையா? அவனுக்கு காரும் கொடுத்து அதை பராமரிக்க 1 லட்சம் ரூபாயாங்க. நீங்க கார் டிரைவர் போட்டுக்கங்க, 25,000 சம்பளம் கொடுங்க. நீங்க மீதி 75,000 ரூபாய் பெட்ரோல் போட்டுக்கங்க. எங்க எம்எல்ஏக்கு என்ன சலுகைங்க? ஏற்கனவே அவன் ரயில்ல போனா ஃப்ரீ, ஃபிளைட்ல போனா சில டிக்கெட் ஃப்ரீ, பஸ்ல போனா ஃப்ரீ, மாச சம்பளம் லட்சத்துக்கு மேல. இவ்வளவு எம்எல்ஏக்கு இருக்கிற போது எதுக்கு காரு? எதுக்கு 1 லட்சம்?
இப்படி எல்லாம் நம்ம கேட்ட பிறகுதான் இப்ப கூட இந்த அறிவிப்பே வந்திருக்கு. நம்ம எம்எல்ஏக்கு ஏன் காரணம் கேட்டோம்ல, கேட்ட பிறகுதான் இப்போ இந்த 3 சிலிண்டரு, இந்த 1000 ரூபாய் வர்றது. இப்ப இந்த பஸ் எல்லாம் அக்டோபர் 2ல இருந்து நீங்க போய்க்கலாம்னு சிட்டிக்குள்ள சொல்லியிருக்காரு. எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட், இதெல்லாம் திமுக கொடுத்ததுதான். நீங்க எதை மாத்துனீங்க? சொன்னீங்களே, செஞ்சீங்களா? ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிடம் தருகிறேன் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? இப்ப 100 நாள் ஆட்சின்னு சொல்லி தாவேக்கா காரன் கூட்டம் போடுறான். அதுல என்ன சொல்றான்? நாங்க வந்து மதுக்கடைய பூரா 712 கடையை ஒழிச்சிட்டோம்ன்றான். எப்படி 712 கடைகளை நாங்க மூடிட்டோம்ன்றான். ஆனா உண்மை என்ன? 712 தாய்மார்கள் கொஞ்சம் நேரம் தான் ஆகும், ஒரு இன்னொரு 1/4 மணி நேரத்தில் முடிச்சிருவேன். ரொம்ப சிம்பிள் தான். 712 டாஸ்மார்க் கடையை நான் மூடிட்டேன்னு சொல்றாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆஹா, நம்ம அண்ணன், அவர் ஸ்டைல்ல வர்றேன், நம்ம அண்ணன், நம்ம மாமே, நம்ம சித்தப்பேன், நம்ம பெரியப்பேன் ஆட்சிக்கு வந்து 700 கடையை மூடிட்டான்னு சொன்னான்ல. அப்ப மூடின பிறகு எந்தெந்த கடைகள், கடைக்கு எண் இருக்கும், டாஸ்மார்க் கடைக்கு ஒரு நம்பர் இருக்கும். எந்தெந்த டாஸ்மார்க் கடை எண்களை கொண்ட கடைகள் மூடப்பட்டது என்று நீங்கள் அறிவித்தீர்களா? மூடப்பட்ட பிறகு வெளியே சொன்னீர்களா? இல்லை. ஏன்? அப்படி கடை மூடல, மூடன மாதிரி மூடி பின்னாடி கதவை திறந்துட்டான். இப்ப அதே இடத்துல அதே கடை இருக்கு. அது போதாதுன்னு இப்ப தனியார் கடைகளை திறக்கிறதுக்கு ஏலம் விட்டுட்டான். ஆயிரக்கணக்கான தனியார் மதுபான கடைகள் திறக்கப்பட்டு விட்டது. அது மட்டும் இல்லைங்க, கருணாநிதி ஆட்சி குடிகார ஆட்சின்னு சொன்னால, இப்ப விஜய் ஆட்சி வந்த பிறகு கருணாநிதி பூரா லோக்கல் சரக்கா கொடுக்குறாரா, நான் கொண்டு வந்து இறக்குறேன்டா வெளிநாட்டு சரக்குன்னு இப்ப 7 பிராண்டு புது சரக்கு கொண்டு வர்றான். அது வந்து ரொம்ப உயர்தரமான போதை பொருளை தரதான். ஏன்னா டேய், படிச்சுக்கு கடையை மூட சொல்லி நாங்க கேட்கிறோம், திறக்கிற, குறைக்கிற, புதுசா கடையை அதிகப்படுத்துற, புது புது சரக்கா கொண்டு வர, இது வாங்க மாற்றோம். போதை பொருளை ஒழித்து விட்டேன் என்று சொல்லுகிற விஜய் அவர்களே, சாராய கடைகளை திறப்பதும் சாராய வகைகளை அதிகப்படுத்துவதும் போதையிலே வராதா? இதுதான் நீங்கள் போதையை ஒழிக்கிற லட்சணமா? அதுல ஒருத்தர் பாவம் புதுசா கண்டுபிடிச்சிட்டாராம், பாட்ரி ஃபண்டுன்னு. உடனே பாட்ரி ஃபண்டுன்னு சொன்னே சட்டமன்றத்தில் சண்டை. என்னடா பாட்ரி ஃபண்டுன்னா, ஒரு பாட்டில் சரக்குக்கு எக்ஸ்ட்ரா 10 ரூபா வச்சா அந்த 10 ரூபா திமுக ஆட்சிக்கு போகுதான். அப்ப அமைச்சர் யாரு? அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன். அந்த 10 ரூபா அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் வாங்குறாருன்னு இவனா பேசிட்டு திரியறான். இப்ப நமக்கெல்லாம் எப்படி தெரியும்? சாராயம் குடிக்கிறவனுக்கு, ஏப்பா நீ எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுக்குறியா? ஆமா கொடுக்குறேன். அந்த 10 ரூபா செந்தில் பாலாஜி வாங்குறாராம்பா அப்படின்னு இவனா பேசுறது. இந்த யூடியூப்ல இப்ப ஒரு மாஃபியா கும்பல் வச்சிருக்கான். எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இருக்கிற மாதிரி பேசணும், எதெல்லாம் இருக்கோ அது இல்லாத மாதிரியே பேசணும். செந்தில் பாலாஜி பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாராம், திமுக ஆட்சி ஊழல் பண்ணுதான்னு சொன்னான். நீங்க என்ன நினைச்சீங்க? ஆமாங்க, திமுக காரங்க போற பல பலன்னு போறாங்க, இதெல்லாம் கொள்ளை அடிச்சிருப்பாங்க நீங்க நினைச்சிருப்பீங்க. சரி, அடிச்சிட்டான்ல. இப்ப ஓண்ட வந்தாச்சு, ஓண்ட வந்தாச்சு இல்ல. இப்ப நீ 10 ரூபா வாங்குனதை நிறுத்திட்டியா? தாங்க கேள்வி. திமுக ஆட்சியிலே பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமாக வாங்குவதாக சொன்னப்பட்ட குற்றச்சாட்டை நீ தடுத்து விட்டாயா என்று சொன்னால் இல்லை, மாறாக 20 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்குறாரு இப்ப இருக்கிற அமைச்சர். ஏங்க, அப்ப இவன் போட்ட சண்டை சாராயத்தை ஒழிக்கல, காசை எவன் வாங்குறாங்கிறதான் பிரச்சனை. இவங்களுக்கு மக்களை பத்தி கவலை இல்ல. இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினாரே, இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபான்னு பாட்டு பாடுவாரா? அதுல வந்து பாத்தீங்கன்னா படிச்சு படிச்சு சொல்றான். டாஸ்மார்க் கடையில வேலை பார்க்கிற பணியாளர்கள், ஏங்க 10 ரூபா வாங்குறவங்க அது லஞ்சம் இல்லைங்க, இந்த பாட்டில திருப்பி கொடுத்தா நாங்க 10 ரூபாயா கொடுத்துருவோமுங்க. இல்ல இல்ல, அதுல நீங்க 5-10 வாங்கி கொள்ளையடிக்கிறீங்க. ஆமாங்க, ஒருத்தன் தெருக்கூட்ட வர்றான், ஒருத்தன் பாட்டில் பிறக்க வர்றான், இவனுக்கெல்லாம் கொடுக்கணுங்க, எங்களுக்கு சம்பளம் பத்தாதுங்க. சோ நாங்க என்னங்க செய்யறது அப்படின்னு பணியாளர்கள் தொடர்ந்து, டாஸ்மார்க் பணியாளர்கள் சம்பளம் பத்தலன்னு போராடுறான். டாஸ்மார்க் பணியாளர்கள் எங்களை நிரந்தரப்படுத்துன்னு போராடுறான். பணியாளர்களை நிரந்தரப்படுத்துறது கிடையாது, சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுக்கிறது கிடையாது. அப்புறம் 10 ரூபாயை வாங்குறான். ஏன் வாங்க மாட்டான்? நீ சாராய கடையவே மூடு, அவனுக்கு வேற வேலை கொடு. எதையுமே செய்யலைன்னா எப்படிப்பா நீங்க ஊழலை ஒழிப்பீங்க? எப்படிப்பா நீங்க போதையை ஒழிப்பீங்க? இத கேட்டா
குத்தம். உங்களுக்கு இதை பணியாளர்கள்லாம் சம்பளம் கேட்டு போராடுறான் ரொம்ப நாளா. அதுல பாத்தீங்கன்னாங்க இந்த சாராயம் மூலமா கேரள அரசாங்கம் இருக்குல்ல பக்கத்துல, அந்த கேரள அரசாங்கத்துக்கு வருமானம் 18,000 கோடிங்க வருஷத்துக்கு. 18,000 கோடி கேரளாவில் சாராயம் வித்தா வருது. அதை வாங்கிட்டு கேரளா கவர்மெண்ட் அவனுக்கு சம்பளம் 90,000 கொடுக்குது. ஆனா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50,000 கோடி வருமானம் சாராயம் வித்தா. ஏண்டா 18,000 கோடி கொடுத்தவனுக்கே 90,000 சம்பளம் தர்றானே, 50,000 கோடி வித்து தர்ற அவனுக்கு நீ குறைஞ்சது ஒரு 20,000 தரவனாமா? சாரி 25,000 30,000, அவன் 90,000 தர்றான், நீ 1,00,000 தர வேணாமா? தரல. அப்ப 20,000 கூட தரலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? இப்படி மதுபானத்திலே ஊழல் இன்னும் தொடர்கிறது, சாதிய பாகுபாடுகள் இன்னும் இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான செய்திகள்ல ஒண்ணு, தாவேக ஆட்சிக்கு வந்தால் நீ யாரை என்னமும் பண்ணுவியா போயா. இங்க துப்புரவு பணியாளர்கள் ஒரு தொழிலாளர்கள் இருக்கான். டெய்லி எந்திரிச்சோன்னா அவன் தான் தெருவை சுத்தம் பண்றான், அவன் தான் தெரு கூட்டுறான். இன்னும் சொல்ல போனா கையால் மலமழுகிற பிரச்சனையே தமிழ்நாட்டில் இருக்கு. இப்படி இந்த நாடு நகரத்தை சுத்தம் செய்கிற இந்த துப்புரவு தொழிலாளிகள் நீண்ட காலமாக டெம்பரவரியில வேலை செய்யறான், குறைந்தபட்ச கூலியில வேலை செய்யறான், பணி நிரந்தரம் கிடையாது. அப்போ விஜய் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி துப்புரவு தொழிலாளர்கள் சென்னையில் போராடினார்கள். அப்ப சென்னையில போராடுற போது துப்புரவு தொழிலாளர்கள் மேல விஜய்க்கு ஒரு அக்கறை அந்த தொழிலாளர்களை பூரா வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு பனையூருக்கு. நம்ம அம்மா அக்கா தங்கச்சி தொழிலாளர்கள் பூரா பனையூருக்கு போயிட்டாங்க. பனையூர் போனோன்னா விஜய் கண்ணில் லேசா 2 சொட்ட கண்ணீரை விட்டுட்டு, ஐயோ உங்களுக்கு இவ்வளவு அநீதி நடந்துருச்சா, உங்களுக்கு சம்பளம் பத்தலையா, உங்களை இன்னும் நிரந்தரம் செய்யலையா, ஆத்தாடி விடுங்க, இவன் கருணாநிதி ஸ்டாலின் இவன் உதயநிதி இவங்க எல்லாம் இப்படித்தான் பண்ணுவாங்க, நான் வர்றேன் உங்களுக்கு உடனே நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் நீங்க எல்லாம் நிரந்தர பணியாளர்னு சொன்னார். பனையூர்ல சொன்னார். பரந்தூர்ல இன்னைக்கு இந்த விமான நிலையம் ரத்தாகுது இல்ல, அங்க போய் விஜய் சொன்னாரு நான் வந்தா பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்வேன் சொன்னாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், பரந்தூர் விமான நிலையத்தை சொன்னது மாதிரியே ரத்து செஞ்ச இல்ல, அது ரத்து செஞ்சது சரியா தப்பான்னு வேற செஞ்ச இல்ல. இப்ப துப்புரவு தொழிலாளர்களுக்கு சொன்னதை போல பணி நிரந்தரத்தை நீ தருவாயா, வருமானத்தை அதிகப்படுத்துவாயா, பணி பாதுகாப்பு வழங்குவாயா என்று சொன்னால் கிடையாது. ஆக விவசாயிகளுக்கு அவர்களுடைய கண்ணீரை துடைக்கத்தான் நான் இந்த பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து செய்கிறேன் என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் துப்புரவு தொழிலாளர்களுடைய கண்ணீர் உங்களுக்கு கண்ணீராக தெரியவில்லையா? நான் கேட்கிறேன், நீங்க யாரு வேணாலும் இந்த நாட்டை ஆளுங்க, ஆனா துப்புரவு தொழிலாளர்களுக்கு என்ன நீதி தர வேண்டாமா? இதைத்தான் தோழர்களே நாம் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. புதிதாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, மாற்றத்தை கொண்டு வந்தேன் என்று சொல்லி மேடை மேடையாக பேசுகிற நீங்கள், ஊழல் ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிற நீங்கள், சாதி ஒழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்ன நீங்கள், யதார்த்த களத்தில் அப்படி இல்லை. நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற 100 நாட்களிலே 600 குற்றங்கள் நடந்திருக்கிறது. எங்க இந்த 100 நாள்ல 12 பேரு சாதி ஆணவ படுகொலை செஞ்சு கொண்டிருக்கான். 90க்கு மேற்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்கார குற்ற பின்னணியில இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமில்ல, 600 குற்றங்கள் நடந்துருச்சுங்க. ஆக இந்த குற்றங்களை எல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்திலே தமிழ் புலிகள் கட்சி இருக்கிறது. அதற்காகத்தான் தமிழ் புலிகள் கட்சி இந்த போராட்டத்தை பொதுக்கூட்டத்தை நடத்துகிறது. ஒன்னில் இந்த திருச்செங்கோட்டில் இந்த போராட்டத்தை இந்த பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற செல்வ வில்லால இங்க ஒரு மதுபான கடை இருக்கு, அது தனியார் நிறுவனம். தனியார் பாருன்னா சிலருக்கு தான் கொடுக்கணும்னு இருக்கு, சில மணி நேரத்துல தான் அந்த கடை திறக்கணும் மூடணும்னு இருக்கு. இரவு நேரங்கள்ல இந்திக்காரங்களுக்கு சரக்கு விற்கிறது, காசு கூட வச்சு வேற ஆளுக்கு விற்கிறது நடந்துகிட்டே இருக்கு. செல்வ வில்லாலயம் போகிற போது கூட்டமா இருக்கு, ஹிந்திக்காரனா இருக்கான்,
ஏன்னா ஹிந்திக்காரன் இந்த இடத்துல இருக்கிறான், அவன் சரக்கு வாங்குறான். அப்ப கடையில போய் ஹிந்திக்காரங்களுக்கு ஏங்க சரக்கு கொடுக்குறீங்க, அனுமதி மீறி இந்த நேரத்தில் ஏங்க கொடுக்குறீங்கன்னு கேட்டா அவன் உடனே அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறது. நீங்க எங்க கிட்ட ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்கறான். எவனாவது இந்த ஜாதி சண்டை நடக்குன்னு வைங்கள ஊர்ல, நம்ம போய் எவன் மேலேயாவது கம்ப்ளைண்ட் கொடுப்போம், எங்களை சாதியை சொல்லி அடிச்சுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவன் ஒரு பதில் கம்ப்ளைண்ட் கொடுப்பான், இல்லை எங்க பிள்ளைகளை கேலி பண்ணான் அதனால தான் நாங்கள் அடித்தோம் அப்படின்வான். என்ன கேஸ் கவுண்டர் போட்டு 2 வரையும் காம்ப்ரமைஸ் பண்றது போலீஸ்காரன் வேலை. நல்ல வேலை பார்ப்பான் போலீஸ்காரன், வேற வேலையை செய்யறானாலும் இந்த வேலையை நல்லா பார்ப்பான். இது ஒரு வகையால கூட்டி கொடுக்குற வேலை தான். ஏன்னா நம்ம ஒருத்தனை கைது பண்றான்னு சொன்னா அவனுக்கு ஒரு நேர அவகாசம் கொடுத்து அவனை காம்ப்ரமைஸ் பண்ண டைம் கொடுத்து அதுல காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா நம்மளை மிரட்டி நம்ம மேல ஒரு கேஸை போட்டு எவ்வளவு தெளிவா வேலை பார்க்குறான் பாருங்க போலீஸ்காரன். இந்த வேலையெல்லாம் கரெக்டா டியூட்டியை பார்த்திருந்தா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு நின்று இருக்கும், பெண்கள் மீதான பலாத்காரம் நின்று இருக்கும், சாதி வெறி தடுத்திருக்கப்பட்டிருக்கும். ஆனா செய்ய மாட்டான், நம்ம கிட்ட தான் வேகத்தை காட்டுவான். இதை ஏன் சொல்றேன்னா, செல்வ விழால அப்படி போனா அவன் பதிலுக்கு நம்ம பக்கம் திருப்புறான். இப்ப என்ன, போலீஸ் எதிர்பார்த்த மாதிரி 2 பக்கமும் கேஸ். ஏண்டா சாராயம் வித்தன்னு கேட்டவன் மேலையும் கேஸ். எப்படி இது விஜய் ஆட்சி தானா? ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா விஜய் ஆட்சி வந்தா எல்லாமே மாறிடுச்சுன்னு நினைச்சோம், பார்த்தா எதுவுமே மாறலங்கிறத விட இதை விட வேகமா நடக்குது. யோசிச்சு பாருங்க, 200 யூனிட் மின்சாரம் பிரின்னு சொன்னாரே, இப்ப ஏதாவது தாவேக ஆட்சி வந்த பிறகு அல்லது வந்த முன்னாடி, நீங்க விஜய் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி கரண்ட் பில்லு எவ்வளவு கட்டுனீங்க, இப்போ கரண்ட் பில்லு எவ்வளவு கட்டுறீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த கரண்ட் பில்லு அதிகமானதுக்கு யார் காரணம்? விஜய் காரணம். ஒண்ணு இல்லைங்க, சக்கரை 40-50 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு 80 ரூபாங்க. சக்கரை 80 ரூபாய். அரிசி விலை உயர்த்தப்பட்டு விட்டது. கத்திரிக்காய், தக்காளி போன்ற காய்கறிகளுடைய விலைகள் உயர்த்தப்பட்டு விட்டது. ஏன்னா சாராய கடைகள் இலவசம் போல திறந்து கிடக்கு. காய்கறி விலை ஏறப்பட்டு விட்டது. சர்க்கரை, சீனி போன்ற பொருட்கள் விலை உயர்த்தப்பட்டது. அரிசி விலை உயர்ந்துருச்சு, பால் விலை உயர்ந்துருச்சு, கரண்ட் பில்லு உயர்ந்துருச்சு. இதுக்கெல்லாம் யாரா காரணம்னா ஜோசப் விஜயை தவிர யார் காரணம்? இத பத்தி எவனாவது விவாதம் பண்ண தயாரா? என்ன இலவச மின்சாரம் 200 யூனிட்டா? இங்க நல்லா கவனிங்க, ஆட்சிக்கு வந்தா 500 யூனிட்டுக்கு மேல ஃப்ரீன்னு சொன்னாரு. 500 யூனிட் பயன்படுத்துறவங்களுக்கு இப்ப 200 தான் கொடுத்திருக்கிறார். 500 ஒரு யூனிட் தாண்டிட்டாலும் ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய் 70 காசா மாறிடும். அதனாலதான் நீங்க இப்ப 1000 கணக்கில் பில்லு கட்டுறீங்க. இப்ப கேட்டா தாய்மாமன் திட்டம்னு சொல்றான், மோதிரம் போடுறத. அத என்ன சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தா குழந்தை பிறந்தா எல்லாருக்குமே மோதிரம் போடுவேன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் போடுவேன். அப்போ ரொம்ப வெளிப்படையாக பேசுகிற செய்தி, விஜய் சினிமா பாணியிலே ஒரு சினிமா படம் ஓடுவதற்காக என்ன வசனமெல்லாம் பேசுவாரோ அவையெல்லாம் வசனம் மட்டுமே ஒழிய, அந்த சினிமா ஓட வேண்டும் என்பதற்காக மட்டுமே ஒழிய அந்த வசனங்கள் உண்மை இல்லை. அதை போலத்தான் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பு பேசிய எல்லாம் நடைமுறைக்கு வரவில்லை. எனவே இந்த அரசை நாம் கேள்வி கேட்கிறால் தான் நமக்கான உரிமைகளை பெற முடியும். இந்த நிலைமையை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நிலையிலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாம் போராட வேண்டும். தோழர்களே, ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தமிழ் புலிகள் என்கிற ஒரு பேர் இயக்கம் கடந்த 18 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்குகளிலே எங்கெல்லாம் சாதியின் பெயரிலே அடக்கப்படுகிறார்களோ அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை, அந்த பட்டியலின மக்களை அம்பேத்கர் பெயரிலே, பெரியார் பெயரிலே ஒரு தத்துவார்த்த இளைஞர் படையை திரட்டி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்படுகிற அநீதிகளுக்கு எதிராக போராடுகிற மாபெரும் இயக்கமாக தமிழ் புலிகள் என்கிற ஒரு பேர் இயக்கத்தை நாம் கட்டி எழுப்பி வருகிறோம். இந்த இயக்கம் முழுக்க ஏழை மக்களுக்காக, பட்டியலின மக்களுக்காக, மாதாரிகள் என்றும் சக்கிலியர்கள் என்றும் வீழ்த்தப்படுகிற இந்த மக்கள் சாதியின் பெயரால் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டு விடக் கூடாது. எல்லோரையும் போல
கல்வியை, வேலை வாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே, அரசியலிலே இந்த தலைமுறை தலை நிமிர வேண்டும். எல்லாரையும் போல நாமும் மனிதர்களாய் வாழ வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு இயக்கத்தை உருவாக்கி நாம் வீறுநடை போட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம் தோழர்களே. எனவே இந்த இயக்கம் எடுக்கிற இந்த போராட்டம் நம்முடைய மக்களுக்கான போராட்டம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற இளைஞர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். அம்பேத்கர் கொள்கைகளை, பெரியார் கொள்கைகளை தத்துவார்த்த அடிப்படையிலே வழிநடத்துகிற தமிழ் புலிகள் இயக்கத்திற்கு பின்னால் இளைஞர்களே, நீங்கள் உங்களை அணி சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அரசியல் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு வகையான அரசியலிலே முதலில் ஈர்க்கப்பட வேண்டும். அப்படி ஈர்க்கப்படுகிற போது இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் விஜய் அவர்கள் பால் ஈர்க்கப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு போலியான பிம்பத்தை இங்கே கட்டி அமைக்கிறார்கள். நான் கேட்கிறேன், விஜய்க்கு பின்னால் திரண்டிருக்கிற இளைஞர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள்? அவர்களே சொல்லுகிறார்கள். ஒரு ஆண்மகன் சொல்லுகிறான், விஜய்க்கு, விஜயினுடைய தொண்டர்களாக இருக்கிற, விஜயினுடைய ரசிகர்களாக இருக்கிற நாங்கள் தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு அண்ணனாக இருப்போம், தம்பியாக இருப்போம், மாமனாக இருப்போம், மச்சானாக இருப்போம், ஏன் புருஷனாக கூட இருப்போம் என்று தாவேகாவினுடைய தொண்டன் ஒருவன் சொல்லுகிறான். இன்னொரு பெண்மணி, தாவேகாவினுடைய பெண்மணி சொல்லுகிறாள், நாங்கள் தமிழ்நாட்டிலே விஜய்க்கு தங்கையாக இருப்போம், அக்காவாக இருப்போம், மச்சினச்சியாக இருப்போம், ஏன் பொண்டாட்டியாக கூட இருப்போம்னு ஒருத்தி சொல்றான். விஜய்க்கு பின்னால் திரண்டிருக்கிற ஆண்களும் பெண்களும் எதன் அடிப்படையில் ஈர்க்கப்படுகிறார்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் என் பின்னால் அல்லது நம்முடைய பின்னால் அல்லது புலிகளுக்கு பின்னால் எனக்கு முன்னால் மேடையிலே பேசுகிற போது பார்த்தீர்களே, சிறிய இளைஞர்கள், அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்கள் அம்பேத்கரை பற்றி பேசினார்கள், பெரியாரை பற்றி பேசினார்கள், சாதி ஒழிப்பை பேசினார்கள், நீட் தேர்வை பற்றி பேசினார்கள். இந்த சின்னஞ்சிறிய இளைஞர்களை நாங்கள் அம்பேத்கர் வழியிலே அணிதிரட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் அல்ல. அடுத்த தலைமுறை, நான் இன்னும் சொல்ல போனா இந்த தலைமுறை ஒரு தியாக தலைமுறையாக அறிவிக்கப்பட்ட பிறகாவது அடுத்த தலைமுறை தற்குறி தலைமுறைகளாக இல்லாமல் தத்துவார்த்த தலைமையிலே இளைஞர்களை அணிதிரட்டக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்ற இயக்கத்திலே இளைஞர்களே நீங்கள் அணி சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த, செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய அக்கா, தங்கை, பெரியம்மா எல்லோருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் எண்ணி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதேனும் சாதி ரீதியாக பிரச்சனை ஏற்படுகிறதா, அடிப்படை பிரச்சனைகள் ஏற்படுகிறதா, உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுகிறதா, 108 ஆம்புலன்ஸை போல தமிழ் புலிகள் கட்சியை நீங்கள் அழையுங்கள். அடுத்த நிமிடம், விஜய் மாதிரி இல்ல, அடுத்த நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவார்கள், அப்படி இல்லை, அடுத்த நிமிடம் தமிழ் புலிகள் உங்கள் சேவைக்கு காத்திருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி அனைவரையும் பத்திரமாக பாதுகாப்பாக வீடு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த பொதுக்கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.